ராக் அண்ட் பாப் மியூசிக் போகிற மியூசிஷியன்ஸோட ஒரு டார்க் சைட் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஆஸ்திரேலியாவில் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க 13,000 மியூசிஷியன்ஸ். அந்த ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாப் அண்ட் ராக் மியூசிக் போடுற மியூசிஷியன்ஸோட லைஃப் டைம் 20லேருந்து 25 வருஷம் கம்மி மற்ற பீப்புளை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா நீங்கள் அவங்க கான்செப்டில் வந்து தம் கட்டி பாடுறாங்க, உசுரை கொடுத்து பாடுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அவங்களோட லைஃப் வந்து நீங்கள் ஸ்டேஜில் பார்க்கும்போது கூலாக தெரியலாம், பட் ஆனால் அவங்க ஸ்டேஜுக்கு முன்னாடி அவங்களோட லைஃப் வந்து மேபி ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டு இருக்கலாம். அதே மாதிரி அவங்களோட மென்டல் ஹெல்த் வந்து அந்தளவு ஹெல்த்தியாக இல்லாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதே விஷயத்தை தான் கைஸ், எனக்கு இமேஜின் டிராகன்ஸ்ன்ற ஒரு பேண்டை பிடிக்கும். அந்த பேண்டோட லீட் சிங்கர்னு சொல்லியிருப்பாரு. So many people in your life who will be on a stage, who will be in the photographs that you see online, who look like everything is perfect and put together. It's a lie. Every single person you see is struggling. Every single person you see is hurting. இதே லீட் சிங்கர் தான் ஒரு ஆல்பம் எழுதிட்டு இருக்கப்போ எனக்கு டிவோர்ஸ் ஆச்சு, டிவோர்ஸ் காரணத்தால் டிப்ரெஷனில் இருந்ததா சொல்லியிருக்காரு. ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் ஒரு மியூசிஷியன்ஸை ஸ்டேஜில் பார்க்குறீங்கன்னா அந்த மியூசிஷியன்ஸோட லைஃப் டைம் உங்கள் லைஃப்பை விட கம்மியாக இருக்கலாம். இது ஒரு சேடான ஃபேக்ட். ஏன்னா எனக்கு ஒரு பேண்டை பிடிக்க முடியாது. ஓகே guys, see you later. Bye.